ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம ஆடி மாதம் முதல் நாள் என்ன செய்யணும், பொதுவாகவே இந்த ஆடி மாதத்தில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, இந்த ஆடி மாதத்தோடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே இந்த ஆடி மாதம், இந்த 2025 ஆடி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 17/7/2025 வியாழக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது. ஸோ அதனால் நாம் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம், உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பரிகாரம் பண்ணிக்கணும், என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வீடியோவில் இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த ஆடி மாதம் பிறக்கிற அன்னைக்கு பொதுவாகவே நம்ம ஆடி மாதத்தை ஏன் நம்ம ஒரு சிறப்பாகவே நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா, ஆடி அலைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆடி அலைக்கிறதுனே என்னென்னா, பொதுவாகவே அயனங்கள் அப்படிங்கிறது 2 அயனங்கள் இருக்குது. அதில் ஒன்று தக்ஷணாயனம், இன்னொன்று உத்தராயணம் அப்படிங்கிறது. அயனம்னாலே என்ன நிறைய பேருக்கு தெரியாமல் இருப்பீங்க. பொதுவாகவே சூரியனுடைய ரதம், சூரிய பகவான் அவருடைய தேர் அந்த திருப்புறது, அதாவது இப்போ முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா வடகிழக்கில் தான் சூரியன் உதிப்பார். கிழக்காக இருந்தாலும் அது வடக்கு சார்ந்த ஒரு கிழக்கு பகுதியாக இருக்கும். ஆனால் இந்த ஆடி மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தக்ஷணாயனம், அவர் தென்கிழக்கில் உதயமாவார். இது உத்தராயணத்திலையும் சரி தக்ஷணாயத்திலையும் சரி, நீங்கள் கரெக்டாக நோட்டீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த ஆடி மாதம் முதல் நாள் அப்படிங்கிறது தக்ஷணாயனம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த தக்ஷணாயனம்னா என்ன அப்படின்னா, தேவர்களை பொறுத்த வரைக்கும் அது இரவாக கருதப்படுது. சரிங்களா? அந்த இரவாக கருதப்படும் போது அவங்களுக்கு மனிதர்கள் மாதிரி மரண அவஸ்தை அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அதனால் அந்த இரவு நேரத்தில் அவங்க யோகத்தில் இருப்பாங்க. அதாவது எப்போவுமே இறைவனை நினச்சி யோகத்தில் இருக்கனால இந்த ஆடி மாதம் என்னென்னா, நம்ம ஒரு கடவுளுக்குரிய மாதமாகவே இந்த மாதத்தை நம்ம கருதுகிறோம். இந்த மாதத்தில் இருந்து தான் எல்லா விஷயங்களும் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் கரெக்டாக நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஆடி மாதத்தில் அதுக்கப்புறம் ஆடி 18 அப்படிங்கிறது ஒரு பெருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆடி பெருக்கு அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். ஃபஸ்ட்டு ஆடி மாதத்தில் வரக்கூடியதில் பார்த்திங்கன்னா குரு பூர்ணிமான்னு சொல்லிட்டு குருவுக்கு நமஸ்காரம் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு குருநாதர் உடைய வழிபாடு, மாதா பிதா நம்மளுடைய அப்பா அம்மா எப்போவுமே நம்மளுடைய வீட்டிலே இருப்பாங்க, அவங்கள வணங்கிக்கிறோம். அதுக்கு அடுத்தது குரு. அப்போ அந்த குரு பூர்ணிமாங்கிறது அந்த ஆடி மாதத்தில் வரக்கூடியது தான். அதுக்கு அடுத்தது ஆவணி அவிட்டம். ஸோ பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பண்டிகை ஆவணி அவிட்டம், அதுக்கப்புறம் விநாயகர் சதுர்த்தி. விநாயகருக்கு ஃபஸ்ட்டு முதற்கடவுள், அதாவது முழு முதற்கடவுள் அப்படிங்கிறது ஒரு கணபதி, அவருக்கு பண்டிகைங்கிறது ஆடிக்கு அடுத்து வரக்கூடிய ஆவணியில் கொண்டாடுறோம். அதே மாதிரி புரட்டாசியில் பித்ருக்கள் நம்ம வரிசையாக பண்ணுவோம் பாருங்கள். அதில் பித்ருக்களுக்கு நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது, அந்த 15 நாட்கள் மாலை பட்சம்னு சொல்கிறது, அவங்களுக்காக நம்ம விரதம் இருந்து முறைப்படி தர்ப்பணம் கொடுக்கறது, இந்த மாதிரி வரக்கூடியது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடியது அந்த நவராத்திரின்னு சொல்லி முப்பெரும் தேவிகள், அதாவது பெண்களுடைய வடிவமாக முப்பெரும் தேவியர்களை நம்ம நவராத்திரி 9 நாட்கள் கொண்டாடுறோம். இது முடிஞ்சதுக்கப்புறம் என்னன்னு பார்த்திங்கன்னா தீபாவளியாக நம்ம கொண்டாடுறோம். அதாவது தீய சக்திகளை எல்லாம் ஒழித்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள், அசுரனை அழித்து வதம் பண்ண அந்த அம்சம் என்னென்னா, நமக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களை அழித்து நல்ல எண்ணங்களை தீப ஒளியாக பெருக்கக்கூடியது. அதுதான் தீபாவளியாக கொண்டாடுறோம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம். அதுக்கப்புறம் ஐயப்பனுக்கு விரதம் இருந்து மலைக்கு போகிறது, அந்த ஐயப்பனுடைய மகர ஜோதி தரிசனம் பண்ணுறது. அதுக்கப்புறம் உத்தராயணத்தில் நிற்கிது. உத்தராயணத்தில் தைப்பொங்கல், நம்ம சூரிய பகவானுக்கு என்ன செய்கிறோம், சங்கராந்தி அப்படிங்கிறத கொண்டாடுறோம், பொங்கல் வைக்கிறோம், நன்றி கடன் செலுத்துகிறோம். இது மாதிரி ஆடி மாதத்தில் தொடங்கி ஒவ்வொரு மாதமுமே ஒவ்வொரு பண்டிகையாக சிறப்பாக கொண்டாடுறோம். அதுதான் ஆடி அலைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆடி மாதம் அவ்வளவு சிறப்பானது. இந்த ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா பொதுவாகவே சூரியன் 12 ராசிகளில் வருவார் ஒவ்வொரு மாதமும். அதாவது ஃபஸ்ட்டு மேசராசியில் இருக்கும்போது அது சித்திரை மாதம். அதே மாதிரி சூரியன் ரிஷபராசிக்கு வரும்போது அதை வைகாசி மாதம் அப்படிங்கிறது. இதே மாதிரி ஆடி மாதம் அப்படிங்கிறது கடக ராசியில் சூரியன் இருப்பார். சூரியன் 12 ராசிகள்லையும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கு பயிற்சியாகி அவருடைய சுற்று 12 மாதங்கள் சுற்றுறாரு. அதை தான் ஒரு வருட காலமாக நம்ம இருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசி கட்டத்தில் அவர் இருப்பார். மேஷம் முதல் மீனம் வரை, அதாவது சித்திரை
மாதம். மேஷம்னா சித்திரை மாதம், ரிஷபம்னா வைகாசி மாதம், மிதுன மாதம் அப்படிங்கிறது வந்து ஆனி மாதம், கடகம் அப்படிங்கிறது வந்து ஆடி மாதம் சொல்லுவோம். இந்த கடக ராசிக்கு அதிபதி யார் அப்படின்னா சந்திரனுங்க. ஸோ சந்திரன்கிறதுக்கு வந்து பொதுவாகவே சந்திர தசை நடக்குது. சந்திரனுக்கு அதிதேவதை யாருன்னா அன்னை பார்வதி தாயார் தான். அம்பாள் தான் வந்து சந்திரனுக்கு அதிதேவதையாக இருக்காங்க. அதனால தான் ஆடி மாதத்தை சக்தி மாதமாக நம்ம வழிபாடு பண்ணுறோம். இதை வந்து நான் ஆடி அமாவாசைங்கிறது தனிப்பதிவாக போடுறேன். இதில் ஆடி அமாவாசை பற்றி நான் சொல்லலை. பொதுவாகவே இந்த ஆடி மாதத்தில் ஒரு விஷயம் நல்ல காரியங்கள் தொடங்கலாமா அப்படிங்கிறது தான் நிறைய பேர் கேட்குறாங்க. ஒரு வீடு குடி மாத்துறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்குறாங்க. நான் அதை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறத டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இந்த மாதிரி ஆடி மாதங்களில் வந்து பொதுவாகவே வீட்டை நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டு ஆடி முதல் நாளை நம்ம என்ன செய்யணும், சிறப்பாக வரவேற்கணும். இந்த ஆடி மாதம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே சொல்கிறேன். ஏன் அப்படின்னா ஆடி மாதத்தில் நம்ம ஏன் வந்து வீட்டை கழுவி சுத்தமாக வச்சுட்டு மஞ்சள் குங்குமம்லாம் போட்டு அம்மனுக்கு உகந்த மாதமாக இருக்குது அப்படின்னா, அம்மனை நம்ம கும்பிட்றோம் அப்படின்னா பொதுவாகவே மஞ்சள் குங்குமம் வச்சுருப்போம். வீட்டை வந்து சாணம் போட்டு மெழுகுவோம். அது அந்த காலம். பட் ஆனால் இப்போ வீடு வாசலை தொடச்சி விட்டு நீட்டாக நம்ம வச்சுருப்போம் சுத்தபத்தமாக. இந்த ஆடி மாதத்தில் நிறைய காத்தடிக்குங்க. காத்துல வந்து ஏர்பான் டிசீஸ் வந்து நிறைய வரும். ஸோ அதோடைய இதாக தான் இது வந்து என்னன்னா சக்தி மாதமா அம்மனுக்கு உகந்த மாதமாகவே வச்சுட்டாங்க. இந்த மாதத்தில் நிறைய அம்மனுக்கு வந்து வழிபாடு பண்ணி கூழ்லாம் ஊற்றுவாங்க. இதெல்லாம் தெரியும். வந்து இந்த ஆடி மாதம் வந்து அம்மனுக்கு சிறந்த மாதமாக கருதப்படுதுங்க. பொதுவாக இந்த மாதத்தில் வந்து அம்மன் வழிபாடுங்கிறது சிறப்பாக இருக்குது. இந்த மாதத்துலேயே ஆடி பூரம் ஆண்டாளுடைய இது வருது. அதே மாதிரி ஆடி மாதத்தில் வந்து சில அம்மன் கோவில்களில் வந்து வளையல் அலங்காரம் பண்ணுவாங்க. அம்மனுக்கு வந்து ஆடி பூரத்தில் வந்து வளகாப்பு நடத்தி நல்லா வந்து வளையல்னாலேயே அலங்காரம் பண்ணி வைப்பாங்க. கர்ப்பஸ்ரீகரில் இருந்தால் அதில் வந்து பங்கு பெற்றுட்டு அம்மனுடைய அனுகிரகத்தை பெற்றிருக்காங்க. இது ரொம்ப நல்லது. பொதுவாகவே ஒரு புது விஷயம் செய்யலாமான்னா அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் ஆடி மாதத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாது, நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா, பொதுவாகவே அந்த காலத்தில் வந்து விவசாயங்கிறது தான் வந்து ரொம்ப பெரிய தொழிலாக இருந்துச்சு. அதாவது விவசாயங்கிறது வந்து மிகப்பெரிய தொழிலாக இருந்துச்சு. 100 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு 60% வந்து விவசாயம் சார்ந்த ஒரு விஷயங்களாக தான் இருக்கும். மீதி கொஞ்சம் தான் வந்து பார்த்திங்கன்னா மற்ற தொழிலாக இருக்கும். இந்த காலத்தில் அப்படி கிடையாது. விவசாயம் நிறைய டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. பொதுவாக விவசாயம் சார்ந்த விஷயங்கள் இப்போ ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. விவசாயிகள் பார்த்திங்கன்னா ஒரு பர்சன்டேஜாக தான் இருக்கிறாங்க இப்போல்லாம். ஏன்னா அது வந்து நிறைய நஷ்டமாகுது. இந்த மாதிரி அதான் ஆடி மாதம் வந்து இப்போ ஒரு பழமொழி இருக்குது, ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதத்தில் நம்ம வந்து இப்போ பண்டிகை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ், அதாவது நம்ம வந்து ஒரு கல்யாணம், ஒரு காது குத்து, இந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் வச்சுட்டா இந்த விவசாயத்தை கவனிக்க முடியாது. விதை விதைச்சு அதுக்குன்னு ஒரு 18 நாள் ஒரு பக்குவப்படுத்தி அது வந்து ஒரு முளை விடுற வரைக்கும் அதுக்கு தனியாக நம்ம என்ன செய்யணும், கேரிங் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதாவது வந்து அதை வந்து பாங்கு பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் வந்து இந்த ஆடி மாதத்தில் எந்த ஃபங்க்ஷனுமே இல்லாமல் இருந்துச்சு. இதுதானே ஒழிய ஆடி மாதத்தில் செஞ்சால் ஆடி போயிடுவா அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. பொதுவாக ஆடி மாதத்தில் செய்கிறதுங்கிறது வந்து ஒரு பெருக்குன்னு சொல்லுவாங்க, ஆடி பெருக்குன்னு. ஸோ கல்யாணம் இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஒரு வாட்டி தான் வாழ்க்கையில் ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகணும். அதனால் வந்து ஆடி மாதத்தை தவிர்த்திடலாம். இப்போ வந்து ஆடி மாதத்தில் வளகாப்பு போகலாமா, நான் வீட்டுக்கு வந்து குடி போகலாமான்னு கேட்டால் கட்டாயம் போகலாம். அது வந்து இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து ஒரு விஷயத்துக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அப்படின்னா தாராளமாக போகலாம். ஆனால் பொதுவாக ஒரு தொழில் தொடங்கலாமா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஜாதக அமைப்புப்படி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வீடெல்லாம் இப்போ கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். இப்போ சென்னை, பெங்களூர் மாதிரி ரொம்ப பெரிய சிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா ஆடி மாதம் அந்த மாதிரிலாம் பார்த்துக்கிட்டு இருக்கவே முடியாது. அதனால் வந்து அதுக்கு உண்டான ப்ராசஸ் வந்து முதல் நாளே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு குடி போகிறது வேணால் நீங்கள் ஆடியில் தாராளமாக குடி போய்க்கிங்க. அதனால் எந்த பிரச்சனையும் வராது. ஆடி மாதம்ங்கிறது வந்து அவங்கவுங்களுடைய ஜாதகம் படி வந்து ஓரளவு வந்து உங்களுக்கு ஒத்து வந்துச்சு அப்படின்னா தாராளமாக பண்ணிக்கலாம். அந்த கல்யாணம் வருது அப்படின்னா ஒரு பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது, ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அந்த ப்ராசஸை வந்து ஆடி மாதத்தில் பண்ணுங்கள். ஆடி மாதத்தை எதுவுமே செய்யாமல் கம்முன்னு உட்காந்துருந்தா அது நல்லது கிடையாது. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து எப்போ தேடி வருதோ அப்போ கப்புன்னு பிடிச்சிக்கிறதா நல்லது. அதனால் ஆடி மாதத்தில் எந்த விஷயங்கள் வந்தாலும் அதை முன்னெடுத்து அந்த வேலைகள் எல்லாத்தையுமே செய்யுங்க. இப்போ திருமணம் வரன் வருது அப்படின்னா இல்லை இப்போ பேச வேண்டாம் அப்புறமேல் பேசிக்கலான்னா போயிடும். அதனால் இந்த மாதமே நல்ல மாதம், அம்மனுக்குரிய மாதம் அப்படின்னு சொல்லி அந்த ப்ராசஸ் எல்லாம் செஞ்சுருங்க. அம்மன் வழிபாடு பண்ணிவிட்டு அந்த ப்ராசஸை செய்யுங்க. ஆவணி மாதத்தில் கல்யாணம் பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஆடி மாதத்தில் செய்யக்கூடாது, ஆடி மாதத்தில் இது பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் இதை எதனால் சொல்கிறாங்கன்னா எந்த ஒரு இதுலேயுமே இல்லாததாக சொல்கிறாங்க.
இப்போ வளகாப்புலாம் போடலாமான்னா, அந்த ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தில போடுங்க. அது அம்மனுக்குரிய மாதம் தான். ஸோ, அதனால வளகாப்பு போடலாம். மத்த விஷயங்கள் செய்யலாம். ஒரு சடங்கு செய்றது செய்யலாமான்னா செய்யலாம். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. கல்யாணம் பண்றது, புதுசா ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றது, இது மாரி தான் சொல்லி வச்சிருந்தாங்க. அதுவும் அந்த வேற ஒரு காரணத்துக்காக சொல்லி வச்சிருந்தாங்க. அதெல்லாம் இப்பவும் பழக்கப்படுத்தி வழி நடத்துறதெல்லாம் வந்து எந்த முறையில நியாயம்னு எனக்கு தெரியல. அதனால உங்களுடைய அமைப்புப்படி உங்களுக்கு வந்து அர்ஜென்ட்டா இந்த விஷயத்த நம்ம செஞ்சு தான் ஆகணும் அப்டின்னா, ஆடி மாசத்திலே ஒரு நல்ல நாள் பார்த்து அத செய்யுங்க. ஒரு இது வளகாப்பு செய்றது, அதாவது திரட்டி செய்றது, புதுசா வீடுக்கு நீங்க போறது, இந்த மாரி விஷயங்கள நீங்க தாராளமா செய்யலாம். பொதுவா வீட்ட வந்து சுத்தமா இருக்கணும். நோய் ஏன் ஆடி மாசத்துல வந்து ஒரு கஞ்சி இதெல்லாம் குடுக்குறாங்க, கூழ் குடுக்குறாங்க அப்டின்னா, நோய் எதிர்ப்பு சக்திய அதிகப்படுத்தும். அதுக்காகத்தான் குடுக்குறாங்க. பொதுவா ஆடி மாசத்துல வந்து ஈஸியா மத்த மாசங்கள காட்டிலும் ஈஸியா கொஞ்சம் இன்ஃபெக்ட் ஆகக்கூடிய மாதமா இருக்குது. ஏர்பார்ன் டிசீஸ் எல்லாம் வந்துரும். அதனால தான் வந்து அதிகமா வந்து அம்மனுக்கு கூழ் படைச்சிருக்கு, அத குடிங்க அப்படின்னு நம்ம சொல்றது. எல்லாமே சுத்தபத்தமா நல்லபடியா இருந்துட்டு, இந்த ஆடி மாசத்துல பெருசா வந்து இது கிடையாது. அதே மாரி பொதுமக்கள வந்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஆடி மாசத்துல வந்து இந்த ஆடி மாசத்துல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, புதுசா வீட்ல கல்யாணம் நடந்திருக்கு இல்லைங்களா? அந்த மாப்பிள்ளையையும், பொண்ணையும் கூட்டிட்டு வந்து, அவங்களுக்கு ப பாயாசம் வந்து நம்ம பொதுவா குடுப்போம். அந்த ஆடி மாசங்கும்போது தேங்காய் பால்ல நம்ம வந்து குடுக்கணும் அவங்களுக்கு. தேங்காவும், பருப்பும் அந்த இது சுடுவோம் இல்லைங்களா? தேங்காய் சுடுவோம் இல்லையா? அத வந்து என்ன செய்யணும்? அத கொண்டு போய் நம்ம தேங்காயும், பருப்பையும் அவங்களுக்கு சுட்டு அத இதா குடுக்கணும். அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு குடுக்கணும். ஒரு வஸ்திரம் அதாவது வேட்டி, புடவை இதெல்லாம் வச்சு அவங்களுக்கு மஞ்சள், குங்குமம் வச்சு அவங்களுக்கு குடுத்து ஆடி மாசத்துக்கு அழைச்சிட்டு வரணும். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேருமே கல்யாணம் ஆனா ஒரு 10 நாள் தான் லீவ் போடுறாங்க. 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, வேலை நிமித்தமா இருக்கனால, அவங்கள வந்து பிரிக்கிறதுங்கிறது சாத்தியமா இருக்கிறதில்ல, இந்த காலத்த பொறுத்தவரைக்கும். அதனால சாஸ்திரத்துக்கு ஒரு நாள் அழைச்சிட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் அவங்கள விட்டுருங்க. ஆடி மாசம் வந்து பொதுவா எதுக்காக சொல்லியிருக்காங்கன்னா, அந்த காலத்தில வந்து ஆடி மாசத்தில வந்து கணவன், மனைவி ஒன்றாக சேர்ந்தா சித்திரை மாசத்துல குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது. அப்ப அந்த பிரெக்னன்சியா இருக்கும்போது, அந்த டைம பொறுத்தவரைக்கும் ரொம்ப உஷ்ணமா இருக்கும். வெயில்னால நெறைய டிசீஸ் வரும். அந்த மாரி நெறைய விஷயங்கள், அம்மை நோய் அந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து பாதுகாப்பு இந்த அளவுக்கு இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டிலாம் ரொம்ப முன்னேறிருச்சு. அதனால வந்து எதுனாலும் நம்ம ப்ரிகாஷனா எடுத்துக்கலாம். ஸோ அதே விஷயங்களையே வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்ல. இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாரி, கால சூழ்நிலைக்கு தகுந்த மாரி நம்ம முன்னேறி போயிட்டே இருக்கணும். அதே மாரி நம்மளுடைய சாஸ்திர சம்பிரதாயங்கள் என்ன விஷயத்துக்காக சொல்லப்பட்டிருக்கோ, அந்த விஷயங்கள புரிஞ்சு நடந்துக்கிறதும் ரொம்ப நல்லது. எல்லாத்தையும் மூட நம்பிக்கைன்னு ஒதுக்கியும் வைக்கக்கூடாது. எல்லாமே வந்து அப்படியே கண்மூடித்தனமாவும் நம்பக்கூடாது. எந்த ஒரு விஷயம் நமக்கு வருதோ, எது பெஸ்ட்டோ அத செஞ்சுட்டு, தெய்வத்த கும்பிட்டுக்கிட்டு மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல, மகிழ்ச்சியா இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த ஆடி மாசத்துல வந்து அந்த காலத்துலலாம் வந்து முளைப்பாரி போடுவாங்க. விதைகள போடுவாங்க. அது வளர்ந்து அதுக்கப்புறம் அத கொண்டு போய் ஆத்துல விடுவாங்க. அதெல்லாம் ஒரு இடத்துல போய் வளரும். இந்த மாரி விஷயங்களுக்காக அத பண்ணியிருக்காங்க. உங்கனால முடிஞ்சுச்சுன்னா அத பண்ணுங்க. தாராளமா பண்ணலாம். அந்த பழக்கவழக்கங்கள் இருந்துச்சுன்னா, ஆடி 18 அன்னைக்கு நான் அது தனியா ஒரு வீடியோ போடுறேன். அது மாரி நீங்க செய்யுங்க. பொதுவா ஆடி மாசத்துல வந்து நீங்க வந்து வழிபாடு பண்ண வேண்டியது, அம்மன் வழிபாடு பண்ணணும். ஆடி முதல் நாள் வந்து புதுமண தம்பதியர்கள வந்து வரவேற்று அவங்களுக்கு குடுக்கக்கூடிய விஷயங்கள குடுக்கணும். புதுசா நல்ல காரியங்கள் செய்யலாமான்னா, திருமணம் இந்த மாரி முக்கியமான விஷயங்கள மட்டும் தவிர்க்கிறது நல்லது. அதே மாரி ஒரு தொழில் தொடங்குறது, ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குது, ஒரு திருமணம் சம்மந்தமா ஒரு வாய்ப்பு வருது. இந்த மாரி வாய்ப்புகள் எந்த வாய்ப்புகள் வந்தாலும் அத கட்டாயம் ப்ராசஸ் பண்ணுங்க. திருமணம்னா ஆவணி பொறந்தோனே டக்குன்னு கல்யாணம் பண்ண முடியாது. ஆடி மாசத்திலேயே சில விஷயங்கள்லாம் பண்ணுங்க. ஆவணியில வந்து கல்யாணம் வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஆடி மாசத்துல தானே போய் புடவை எடுக்க முடியும், நகை செய்ய குடுக்க முடியும். அதனால தவறு கிடையாது. ஆடி மாசத்துல செஞ்சா தப்பு அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க. அதுக்குண்டான ப்ராக்ரஸ தாராளமா நீங்க பண்ணலாம். விசேஷங்கள் ரொம்ப முக்கியமானது, நல்ல விஷயங்கள்லாம் ஆவணியில வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.